ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன்பிறந்தால், கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன்பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய தாலாட்டு அம்மன், ஊஞ்சல் தாலாட்டு அம்மன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும், எல்லா ஊர் கோயில்களிலும் அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டு பிரம்மாண்டமாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஊர் கோயிலில் என்ன பண்ணுறோமோ அதையே பார்த்து, ஏன்னா அங்காளம்மன் கோயில் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது, நிறைய இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துலையும் பூஜைகள் பண்ணணும். அம்மாவே கேட்குறாங்க, அமாவாசை பூஜைகள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான நான் பலனை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குது. அது மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி இந்த சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு கொடுக்குறவங்க, குறி சொல்கிறவங்க, குறிமேடை அமைச்சிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்னென்னா இந்த இடத்துல ஒரு சக்தி நம்மக்கிட்டே இருக்கணும், அம்மாவுடைய சக்தியானது இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க அந்த பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. கும்பங்கொட்டி பூஜைகள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கலந்துக்குவாங்க. அங்கே இருக்கிற கோயில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க, ஏன்னா மலையனூர் கோயிலுக்கு வர முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துலையும் அவங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஒரு கோயில்களும் நானும் பார்த்துட்ருக்கேன். அங்கே தான் போக முடியல, அம்மாவை இங்கேயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற அங்காளம்மன் கோயிலில் போய் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கிறது நல்லதான். ஏன்னா அமாவாசை என்பது எல்லா இடத்துலையும் அம்மா இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கடந்து தான் இருக்கிறாங்க. அதனால் அம்மாவை அம்மா அப்படியே தியானம் பண்ண மாதிரி, அம்மாவை மலையனூர் அம்மாவை நேரடியாக பார்க்குற மாதிரி உட்காந்து அந்த இடத்துல தியானம் பண்ணிங்கன்னா அம்மா உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அதுதான். ஏன்னா இன்றைக்கி பல கோடி பேர் மலையனூரை நோக்கி வந்துட்டுருக்காங்க. மலையனூர் ஒரு குக்கிராமம் தான், பெரிய சிட்டின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா திருவண்ணாமலை என்பது பெரிய ஒரு சிட்டி நகரம்னு சொல்லலாம். ஏன்னா கோவிலை சுற்றி, மலையை சுற்றி அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா கிரிவலம் வர்றதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இறங்கினாலும் அந்த இடம் தாங்கும். மலையனூர் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அந்த அளவுக்கு ஜனம் தங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை அமாவாசை அன்னைக்கு வந்தாங்கன்னா. அதனால் பார்த்திங்கன்னா 100க்கு ஒரு 20-30% தான் போகிறவங்களே. அந்த போகிறவங்க பார்த்திங்கன்னா அதில் இப்போ சாமி தரிசனம்னு பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10% இருக்கும். 30% வராங்கன்னா 10% தான் சாமி பார்க்க முடியும். ஏன்னா அந்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது இந்த இடம். அது மாதிரி தங்குறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் தங்க முடியும். மற்றவங்க எல்லாருமே சாமி தரிசனம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் பஸ்ஸு உங்களுக்கு கிடைக்குது. எல்லா ஊர்லேயும் மாவட்டங்கள்லேயும் மேல்மலையனூர் இன்றைக்கி எல்லா ஊருக்கும் பஸ் வசதியெலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி நேரடியாக டைரெக்டாக வரலாம். இந்த கோயிலுக்கு வரணும்னு சொன்னால் பஸ் ஏறிட்டு நேராக இறங்கி அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பஸ்ஸு உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 1 கிலோமீட்டர் தள்ளி தான் பஸ் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் போனாலும் அதேமாரி பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா புதுசாக வரவங்க இந்த கோயிலுக்கு வரீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் வந்தீங்கன்னா மறுபடியும் திருப்பி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது, ரூட்டு தெரியாது. நீங்கள் பஸ் ரூட்டை ஊரை பேர் சொன்னால் தான் இந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு பஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மலையனூர் அந்தளவுக்கு இன்றைக்கி பிரபலமாயிட்டிருக்கு. ஆனால் எல்லா ஊர் கோயில்களிலும் நீங்கள் விமர்சையாக பண்ணுறது நல்லது. நாங்கள் பண்ணுறோன்னா அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணிகிட்ருக்கோங்க. பாருங்கள், பூஜோடிப்பு, அலங்காரம், இந்த மாதிரி உபயதாரர்கள் எல்லாமே எடுத்து செய்கிறாங்க. நிறைய பல கோடி பேர் மக்கள் வந்தபடியே இருக்காங்க, அம்மாவை பார்த்துட்ருக்காங்க. இந்த அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜை அலங்காரத்தில் இருந்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்க காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா அந்த மண்ணை மிதிக்கணும் தான் நிறைய பேர் வருவாங்க. 100க்கு 90% இந்த மண்ணை மிதித்தா போதும். ஏன்னா அந்தளவுக்கு பவர் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அமாவாசை டைமில் வந்தீங்கன்னா இந்த அளவு போடுறது, இந்த கழிப்பு எடுக்கிறது, அம்மாக்கிட்ட அருள்வாக்கு கேட்குறது, குறி கேட்குறது, இதெல்லாம் அமாவாசை அன்னைக்கு மேக்ஸிமம் வராதிங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், கூட்டம் ஃப்ரீயாக இருக்குது. மற்ற நாளில் தான் நாங்கள் இந்த மாதிரி குறி சொல்கிறதோ அருள்வாக்கு பேசுகிறதோ அம்மாக்கிட்ட வர வச்சு அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் பம்போடுக்கு வச்சு வாத்திய கருவிகளோடு அம்மாவை அழைச்சி கேட்குறோம். அம்மா சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இத்தனை வருஷமாக இருந்துட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கன்றதெல்லாம் அம்மா ஆடி சொல்லுவாங்க. அதனால் பல ஊர்லேருந்து சாமியார்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த இடத்துல அளவு போட்டுட்டு போகிறாங்க.
ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அளவு எத்தின அளவுனா கூட என்னன்னு தெரியாது. சாமி அவங்க மேலே ஆடிக்கிட்டு இருக்கோம், சொல்லும் அருள்வாக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த அருள் வாக்கே கரெக்டாக இருக்குதா அப்படின்றது கூட தெரியாது. ஏதோ நானும் சொல்லிகிட்டு இருக்கேங்க, ஆனால் என்ன எதுன்றது தெரியல. ஆனால் அருள் வாக்கு சுத்தமாக வருதான்னு பார்த்தா வருதா வரலையான்னு கூட தெரியாது. அப்போ வந்து இந்த இடத்துல அம்மாக்கிட்ட வந்து நாங்கள் கேட்போம், எத்தனை வருஷமாக இருக்கிற இந்த முடி மேலே, அப்போ நீ இருந்து இந்த வழி நடத்தணும். ஏன்னா அந்த அந்தந்த எல்லைக்கு ஒரு பவர் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லா ஊருக்குமே எல்லாம் தேடி வந்துட முடியாது. அங்காளம்மா வந்து வீட்டுக்கு ஒரு அங்காளம்மா இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அருள்வாக்கு அவங்களே ஆடி சொல்லுவாங்க. அது வந்து உண்மையை சொல்லுதா பொய்யை சொல்லுதான்றது தெரியாது. ஏன்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அந்த அமானுஷ்ய சக்தி தெரிஞ்சுக்கணும்னா இதுமாரி கோயிலுக்கு வரும்போது நாங்கள் அம்மா கிட்ட கேட்போம், எத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருக்கோமா அந்த அந்த அம்மா மேலே, அந்த குடும்பம் நல்லா இருக்கிறாங்களா, நல்லபடியாக வச்சிருக்கிறியா, எந்த கஷ்டங்களையும் எந்த துன்பங்களும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். மேற்கொண்டு இருந்து அங்கே வழி நடத்த போறியா, அதுக்கு எத்தனை அளவு வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமான அளவுகள் வாங்கி அதை அம்மாவை அப்படியே நிறுத்திடுவோம். அந்த அம்மா வந்து அந்த இடத்துல அந்த முடி மேலே அமர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் வந்து சுத்தபத்தமாக க்ளீனாக வச்சுருந்து அம்மாவுக்கு உண்டான பூஜைகள் பண்ணும்போது அம்மா வந்து நிரந்தரமாக இருந்து அந்த வீட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. அந்த பிரச்சனை, சந்தோஷங்கள், கஷ்டங்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதை தடைபட்டு அந்த துஷ்ட சக்தி வராத அளவுக்கு வந்து பாதுகாப்பு பண்ணுவாங்க. அதனால தான் வந்து மலையை நோக்கி வந்துட்டுருக்காங்க. இது முறையாக அம்மா என் மேலே இருக்குது, அதை எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க வந்து என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி எப்படிங்க ஐயா வரலாம், எப்படி பண்ணலாம், ஏன்னா நான் என் மேலேயே வந்து 5 வருஷமாக 10 வருஷமாக இருந்துகிட்ருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கட்டு போட்டுட்டு திருப்பி வந்து ஆடுமே தவிர அந்த வாயை திறந்து பேசாது. மறுபடியும் நாங்கள் கட்டை உடச்சி அதை சாமியை வர வச்சு அதை வந்து மறுபடியும் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம். அது மாதிரி இப்போ வந்து நிறைய பேருக்கு விஷயம் தெரியாமல் இருக்கிறீங்க. அதனால் வந்து ஆலோசனை கேட்டுக்கலாம். நேரடியாக ஃபோன் பண்ணி, ஐயா நான் இதுமாரி வர மாதிரி இருக்கிறோம், எங்கள் மேலே வந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து அது பலன் கரெக்டாக சொல்லுதா உண்மையாக பொய்யான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க சொன்னால் தான் தெரியும், அம்மா சொன்னது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு வந்து வந்து அப்படியே சித்தியாகிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வாக்கு பலிதமே வராது, சொல்லுவாங்களே தவிர தெரியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோன்றது அவங்களுக்கே உணர்வுகள் தெரியும். ஏதோ ஒன்று நம்ம சொல்லிட்டோம், இந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்போன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அருள்வாக்கு அம்மா வந்து இறங்கி சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொன்னோன்னு நமக்கே தெரியக்கூடாது. அதுதான் அருள்வாக்கு. அதுவாக தானாக வரும். என்ன வீட்டில் பிரச்சனைன்னு பார்த்தா அப்படி கரெக்டாக சொல்லுவாங்க. என்னென்ன பிரச்சனைக்காக இருக்கிறாங்க, என்னென்ன அவங்க வேதனைப்பட்டுருக்காங்க, கஷ்டங்கள் பட்டுருக்காங்க, அந்த வீடு நல்லபடியாக வச்சுருக்காங்களா இல்லையா, கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் தான் கொடுத்துட்ருக்கா. இன்றைக்கி நிறைய பேர் புலம்புறாங்க, அம்மா என் மேலே இருக்குதுங்க, ஆனால் வந்து வீட்டில் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேற்கொண்டு நான் அருள்வாக்கு உட்காரலான்னு பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து நம்ம அருள்வாக்கு குறிமேடை அமைக்கணும்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அருள்வாக்கு குறிமேடை அமைக்க முடியும். ஏன்னா எதுக்காக வந்திருக்காங்க, அம்மா அவங்க மேலே ஏன் ஆடுறாங்கன்றது அவங்க தான் அவங்க முடிவு பண்ணணும். உங்களுக்கு வந்து அருள்வாக்கு கொடுக்கணுமா, குறிமேடை அமைக்கணுமான்னு சொல்லிட்டு உனக்குன்னு ஒரு காலகட்டங்கள் வரும்போது அதை நிர்ணயித்து உட்கார வைப்பாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியாக இருந்து அம்மாக்கிட்டே கேட்கலாம். அம்மாவுக்கிட்ட கேட்டு எந்த வழி நம்ம போகலாம். ஏன்னா எல்லாருடைய சப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் குறிமேடை அமைக்கலாம். அந்த இல்லத்துக்கு வந்து நல்லா இருக்கலான்றதுக்கு விரும்பி வந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து பூஜை முறைகள்லாம் அந்தளவுக்கு நீங்கள் பழகிருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக செய்வீங்க, விரத வழிபாடெல்லாம் கடைபிடிச்சிருப்பீங்க, அம்மா சிந்தனையோடு வந்திருப்பீங்க. அதனால தான் அம்மா வந்து உங்கள் மேலே வந்திருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் குறிமேடை அமைச்சு சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வேப்பிலை மந்திரம், விபூதி போடுறது, அம்மாவை நினச்சிக்கிட்டே ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை யாருனா வந்தாங்க சொன்னால் விபூதி போடலாம், வேப்பிலை மந்திரங்கள் அடிக்கலாம், உடல்கட்டு மந்திரங்கள் சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன மந்திரங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழி நடத்தலாம். அது அம்மா வந்து தான் முடிவு பண்ணணும். அந்த எல்லையில் உன்னை உட்கார வைக்கலாமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்றது அம்மா கிட்ட தான் இருக்குது. அந்தந்த ஊர்லேயே இருப்பாங்க சாமியார்கள் ஆடி அருள்வாக்கு குறி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் நேராக மலையனூருக்கே போயிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை தீரும், நீங்கள் வேறு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே அருள்வாக்களே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கஷ்டங்கள், செய்வினை கோளாறா, பேய் பிசாசு, பில்லி சூனி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லிடுறோம். அதுக்கு 2000 ரூபா வாங்குகிறோம். பம்போடுக்க வச்சு வர்ணித்து ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை இருக்குது அந்த அந்த பாலகன் மேலே, அந்த பாலகி மேலே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க மேலெலாம் இன்றைக்கி வந்து சேட்டைகள், பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் அமானுஷ்ய சக்தியானது பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா இந்த கலியுகம் வந்து ஒருத்தரையும் வாழ விடாது. அதனால் தெய்வ சக்தி நமக்குள்ளே இருக்கணும். தெய்வ சக்திக்குள்ளே இருந்தால் தான் நம்ம வந்து நல்லபடியாக வாழ்க்கை நடத்திட்டு போகலாம். கெட்ட சக்திகள் நடமாட்டத்தோடு இருந்தோம்னா அந்த குடும்பமே விருத்திக்கு வராது. குடும்பமே சுபகாரியங்கள் எல்லாமே தடையாக இருக்கும். பணத்தை தடை, பொருளாதார தடை. ஏன்னா வந்து ஒரு கெட்ட சக்தி உள்ளே வந்துச்சுன்னா ஆட்டி படைச்சிருக்கும். அது அவங்கவுங்க ஒரு விதமாக எடுத்துக்கலாம். நமக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கே, அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே வாட்டி வதச்சி அவங்களை எவ்வளோ சின்னாபண்டமாக்குறோமோ அவ்வளோ சின்னபண்டமாகிட்டு இருப்பாங்க. ஒரு வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா சாமி வர வச்சு
அவங்க மேலே என்ன ஏது, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன கெட்ட சக்தி ஆட்டி படைச்சிருக்கு, ஏன்னா எதிராளி யாருன்னா செய்கிறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க, அவங்கள சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அல்ல குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கா, இல்லை பித்ருக்கள் வந்து சாபத்தில் இருக்கிறாங்களா, பித்ருக்கள் வழி நடத்தலையா அப்படின்னு பார்ப்போம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கிரகத்தில் என்ன கோளாறுகள் ஏற்பட்டிருக்கா, ஏன்னா இந்த ஜாதகங்கள் பார்க்கும்போது தான் நம்ம கிரகத்தில் என்ன கோளாறு இருக்குதான்னு தெரியும். ஜாதகங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தின் மூலிமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, எந்த தசாபுத்தியில் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரிலாம் அனுபவிக்க போகிறீங்க, எப்போ மாறுதல் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கேட்டு சொல்கிறோம். ஜாதகத்தை பார்க்கணுன்னா வந்து 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். ஜாதக ரீதியாக நாங்கள் பார்த்து அதுக்கேற்ற பரிகாரங்கள் சொல்கிறோம். திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு வந்து அது காட்டி கொடுத்துரும். அந்த ஜாதகத்தின் மூலிமா என்ன கிரக தோஷம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன நீ கர்மாவை அனுபவிக்க வந்திருக்குன்றது அதிலே எங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினா சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் சேர்ந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் நம்ம குழப்பத்தோடு போகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் அந்த அளவுக்கு தெளிவு சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அருள்வாக்கு சொல்கிறவங்களும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து என்ன பலன் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஏன்னா அருள்வாக்கில் அம்மா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது, நீ இந்த இடத்துக்கு போன்னு சொல்லிவிடுவாங்க. மேற்கொண்டு அவங்களுக்கு பண்ண தெரியாது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல வந்து பார்த்துட்டு யோசனை பண்ணிவிட்டு வருஷக்கணக்காகிடுது. இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படிலாம் கடந்து தான் வராங்க. ஒரு பிரச்சனையே வந்து ஒரு கெட்ட சக்தி விடுதலை ஆகிறதுக்கு கூட அவங்களுக்கு வழி தெரியல. ஏன்னா இன்றைக்கி அந்தந்த ஊர் கோயில்களையும் வந்து நிறைய பூசாரிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தெரியாமல் கழிப்பெடுக்கிறது, தாயத்தை போடுறது, தகுடு எழுதி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. முறையாக தெரிஞ்சுங்க அந்த தகுடு எல்லாம் எப்படி எழுதணும், என்ன பண்ணால் அது நமக்கு வந்து அந்த தகுடு வந்து பலன் தரும், என்னென்ன மந்திரங்களை உச்சரித்தா நமக்கு பலன் தரும், என்ன மாதிரிலாம் சக்கரங்கள் போடணும், என்ன மாதிரி மந்திரங்கள் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உட்கார வச்சு எப்படி செய்யணும் அப்படின்ற வழிபாட்டு முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சு செய்யலாம். இன்றைக்கி பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் தெரிஞ்சுக்கிறதில்ல, உட்கார வைக்கிறாங்க, உட்கார வச்சு சக்கரம் போட்டு செஞ்சுட்டு நாங்களும் பண்ணிட்டேங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று கூட பார்த்தா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இதுமாதிரி கழிப்படுத்துங்க, கழிப்பில் எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து மறுபடியும் திருப்பி அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா எப்படிம்மா ஒரு கழிப்பு எடுத்து அம்பாவை வந்து இறக்கி விடணும், அதெல்லாம் பண்ணாதவே நீங்கள் எப்படி சரியாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க? பிரச்சனை இருக்குதுன்னா அங்கே போனீங்க, பார்த்துட்டு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, அதனால் வந்து நான் கழிப்பு எடுக்கிறேம்மான்னு சொன்னாங்க. கழிப்பு எடுத்துகிட்ட பிறகு அந்த பிரச்சனை இருக்குது, மறுபடியும் சாமியை மட்டும் இறக்குங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி சாமி மட்டும் இறக்க முடியும்? அவங்க வந்து ஏன்னா ஏற்கனவே மூதாதைரி ஏதோ இறந்த ஆத்மாக்கள் தான் அவங்கள ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அந்த இறந்த ஆத்மாக்களை வந்து நம்ம வந்து வெளியே அனுப்பணும். வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை இறக்கி அளவு போடணும். அவங்க அளவு மட்டும் போடுங்க, சாமி இறக்குங்கன்றாங்க. அது நாங்கள் தான் ஏற்கனவே கழிப்பு எடுத்துட்டோமே, இது எப்படி கணக்கு வரும்? இன்றைக்கி 10 இடத்துல 20 இடத்துல கழிப்பு எடுத்தாலும் சரி, இந்த இடத்துல நம்ம கழிப்பு எடுக்கிறோன்னு சொன்னால் அது எல்லாம் முறையாக அம்மாவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கழிப்பு எடுப்போம். அதுக்கப்புறமேட்டு மேற்கொண்டு அது அந்த துஷ்ட சக்தி கெட்ட சக்தி இறந்த ஆத்மாக்களாக இருந்தால் அதுக்கு என்னென்ன தேவை இருக்குது இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா இல்லைங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்கல, உட்கார வச்சாங்க, கழிப்பு எடுத்தாங்க, அவ்வளோதாங்க பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன தேவை இருக்குது, நீ மட்டும்தான் இருக்கிறியா, வேறு என்ன கெட்ட சக்தி உன் மேலே ஆட்டி படைச்சிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு அதை ஓட்டிட்டு தான் என்ன பண்ணுவோம், அம்பாலையும் இறக்கி விடுவோம். அப்படி அம்பாவை இறக்கி விட்டு திருப்பி உங்களை 2 தடவை வர சொல்லுவோம். இன்றைக்கி யாருமே அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் பண்ணால் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் செஞ்சிட்டோங்க, அது நாங்கள் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடுங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் அங்கே நடந்திருக்காது. அப்போ நாங்கள் முறையாக பார்த்து திருப்பி அந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் அம்மாவை வந்து டைரெக்டாக நம்ம ஏற்கனவே கழிப்பு எடுத்துட்டோமே, அதனால் இவங்களை வந்து அப்படியே அம்பாலை இருக்குன்னா இறக்கவும் முடியாது. மேற்கொண்டு பேயை நீங்கள் ஓட்டிட்டு அம்பாலை இறக்கணுன்னாலும் முடியாது. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் பேயை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாலை இறக்க முடியும். நீங்கள் பல இடத்துல பேய்கள் ஓட்டிருக்கலாம், நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், மறுபடியும் அதே பேய் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்கள கேட்டால் வந்து திருப்பி உங்களை பிடிச்சிட்டே இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. என்னன்னே தெரியல அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன, அதாவது அடுத்தது கட்டத்துக்கு எப்படி மூவ் பண்ணுறது கூட தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி சொல்லும் போது என்ன பண்ணுவீங்க? நிறைய பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமானுஷ சக்தி மூலிமா வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுவும் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா வந்து ஏவல் பிரச்சனையாக உட்காந்து கழிப்பு போடுவாங்க. போட்டோடனே அந்த டைமுக்கு ஒரு 10 நாள் நல்லா இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதம் போடுங்க, 2 மாதத்தில் சரியாயிடுங்கன்னு சொல்லுவாங்க. சரியாயிடுமான்னு பார்த்தீங்கன்னா சரியாகல, மறுபடியும் பிரச்சனை அதே தான் சுற்றி வாட்டி வதச்சிட்டு இருக்கோம். அவங்க நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு சுற்றி இருக்கும். கேட்டால் வந்து அப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுங்க, மறுபடியும் திருப்பி பிரச்சனை ஆரம்பிச்சிச்சிங்க. அவங்களை ஃபோன் பண்ணி கேட்டால் இது அப்படி தாங்க இருக்கும், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நாங்கள் பண்ணிட்டோம், இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கலாம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அடுத்த ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மலையனூருக்கு போங்க, இந்த நபர்களை சந்திங்க, இந்த இடத்துல தான் பண்ணணும், இந்த பரிகாரம் இந்த இடத்துல பண்ணிங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே கழட்டி விட்ருவாங்க.
அப்புறம் நீங்கள் பாட்டு என்ன பண்ணுவீங்க, சுற்றுவீங்க. அடுத்தது ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படி ஓடும். ஓடிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க, திருப்பி வந்து எங்கன்னா சொல்லும்போது அந்த இடத்துக்கு போவீங்க. இப்படி மாற்றி மாற்றி செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இங்கே வரதுனா கூட நிறைய பேர் வந்து ஐயோ இவ்வளோ செலவாகுதா அப்படின்னு கேட்குறாங்க. செலவாகுதான்னு பார்க்காதீங்க, அது சரியாயிடுச்சா, ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் முற்றிலுமாக நிரந்தரமாக அவங்க தீர்வு கொடுப்பாங்களான்னு பாருங்கள். ஏன்னா கழிப்பெடுக்குதுன்னா சாதாரணமாக ரூ. 20 கிட்டத்தட்ட ஆகும். ஒரு பொருளாக வாங்கினோம், பேயை ஓட்டினா கூட அந்த அளவுக்கு ஆகும். ஒரு சக்கரம் போட்டு பொம்மூறு செஞ்சு நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம். 10 பேருக்கு வந்து அந்த பொருள் வாங்குறதுக்கு 7,000 8,000 அப்படி 10,000 அப்படி ஆகிடும். மேற்கொண்டு ரூ. 10,000 தான். அப்படி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரூ. 1,000 1,500 அப்படி கிடைக்கும். அதுவே வந்து அப்படின்றாங்க. அப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறோன்னு சொன்னால் அங்கே எவ்வளோ செலவாகும், அவங்க நிச்சயமாக அவங்க தீர்த்து கொடுப்பாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி யாருமே பார்க்குறது கிடையாது. ஏதோ அவங்க கம்மியாக கேட்குறாங்க. ஏன்னா அன்றைக்கி பொழப்பு ஓட்டினா போதும் ஒரே ஆள் தான் வாங்கியிருப்பான். ஒரு ரூ. 500 பொருள் வாங்கிடுவான். மிச்சம் ஒரு 1,500 2,000 வாங்கிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். கேட்டால் நானும் கழிப்பெடுத்துங்க எல்லாத்துக்கும் பண்ணிட்டேங்கன்னு சொல்லுவாங்க. சரியாச்சான்னு தான் பார்க்கணும். இதேமாரி 10 இடத்துல நீங்கள் செஞ்சுங்கிறதால உங்கள் மன வேதனை, மன உளைச்சலாகி கடைசியில் வந்து எந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஐயா என்னன்னு நான் வெளியூர்லேருந்து வரவங்களாம் சொல்லிவிடுவேன். நான் இந்தமாரி செலவாகுங்க, இந்தமாதிரி செலவாகும், அந்த மாதிரி இருந்தால் வாங்க, இல்லைன்னா நீங்கள் வர தேவையில்லை. நீங்கள் வந்து பல இடத்துல கொடுத்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, இந்த இடத்துல போனால் நிரந்தரமாக தீர்வு கிடைக்குமான்னு தான் வரீங்க. வரும்போது அதுக்குண்டான தீர்வுகள் நாங்கள் கொடுக்குற இடத்துல இருந்துகிட்ருக்கோம். அப்போ செலவுகள் முன்ன பின்ன தான் ஆகும். ஏன்னா அது எந்த பலி பூஜை கேட்குது. ஒரு சிலர் பார்த்தோன்னா ஆடு கோழி பண்ணியே கெடுத்துடும். முக்காவு கொடுத்தா தான் நான் இதை வந்து நான் விடுதலை பண்ண முடியும்னு சொல்லும். அப்போ முக்காவு கொடுக்கும்போது 35,000 40,000 கிட்டத்தட்ட ஆகும். ஏன்னா ஆடு வாங்கணும், கோழி வாங்கணும், பன்னி வாங்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு பொருளுக்கு ஒவ்வொரு விலை இருக்குது. என்ன செய்யணுமோ அதை வந்து நாங்கள் முழுமையாக கொடுப்போம். வேறு எங்கேயுமே அதுமாதிரி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காதவே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா உட்கார வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதேமாதிரி 10 இடத்துல நீங்கள் செஞ்சாலும் தீர்வு கிடைக்காது. அதுதான் நீங்கள் அம்மாவை வந்து அருள்வாக்கு கேட்டுட்ருக்கோம். பாருங்கள், சின்ன சின்ன பசங்க மேலெலாம் இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து கர்நாடகாவில் வந்து வந்துருந்தாங்க. மொழியே தெரியாது. நாங்கள் பேசுகிற மொழி அவங்களுக்கு தெரியாது, அவங்க பேசுகிற மொழி எங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவர் அவர் தான் கேட்பார். ஏன்னா நாங்கள் தமிழ் சொல்கிறது அது கர்நாடக மொழியில் பேசுவாங்க. அதனால் பல மொழி பாஷைகள் தெரியாத இடங்களாம் கூட இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கூட யாருன்னா வந்துடுங்க. வரவங்க என்ன பண்ணுங்கன்னா மொழி தெரிஞ்சவங்க யாருன்னா கூட வாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த மொழியை கேட்டு அதுக்கிட்ட பேசணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா எங்களுக்கு மொழி தெரியாமல் நாங்கள் கேட்குறது அது சாமிக்கும் தெரியாது, சாமி கேட்குறது எங்களுக்கு தெரியாது. அதனால் பல மொழி பல பாஷைகள் தெரிஞ்சவங்கலாம் இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க மலையனூர் நோக்கி. அதனால் கூடவே யாருக்கு வந்து அந்த நாங்கள் சொல்கிறத வந்து மொழிபெயர்க்க முடியுமோ அவங்க கூடவே வாங்க. வந்து முறையாக அளவு போட்டுங்க, முறையாக அம்மாவை வந்து நிலைநிறுத்திக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்து பலன் பக்கவாக சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல உட்காந்து பலன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் நிறைய தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஐயா நீங்கள் எப்போ ஐயா நீங்கள் பாடம் நடத்த போகிறீங்க, எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் பாடம் நடத்திட்டுருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேல்மருவத்தூர் அம்மாவுக்கு வந்து மாலை போட்டு சக்திகள்லாம் வந்துட்டுருக்காங்க. ஆட்டம் பாட்டத்தோடு பாருங்கள். இந்த மாதிரி வந்து மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30 நாளும் வந்து டெய்லி ஒரு 100 பஸ்ஸாவது வரும். அம்மாவை வந்து பார்க்கறதுக்காகவே எக்கச்சக்கரமான வந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்துட்டுருக்காங்க. அம்மாவை ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷத்தை கும்மியடி பாட்டுலாம் பாடி ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷப்படுத்துகிறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க, பாருங்கள். நீங்கள் பார்த்துங்கிறது வந்து மயான காளி தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மயான காளி இதுதான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் அந்த உட்கார வச்சு கழிப்பெடுக்கிறது எல்லாமே வந்து எல்லா தோஷங்களுக்கும் உண்டான தீர்வு கிடைக்குது.
மயான கொள்ள விடுறது இங்கே தான், வந்து பிணை எரிக்கிறது இங்கே தான், சுடுகாடு தான் கோயிலே வந்து உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால் இந்த இடத்துல போனால் நிச்சயமாக மாற்றம் கிடைக்குன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக வரலாம். அமானுஷ்ய சக்தி மூலியமாக பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கூடாறு எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நிரந்தர தீர்வு தருகிறோம். என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும்னா 2000 வாங்கிட்டு இருக்கோம். இந்த 2000 மூலியமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சுக்கலாம். ஜாதக ரீதியாக பார்க்கணும்னா 500 வாங்கிட்டு இருக்கேன். ஜாதக ரீதியாக கிரக தோஷங்கள், திருமண தடை, புத்திர பாக்கியம் எல்லாத்துக்குமே நீங்கள் நிரந்தர தீர்வு கிடைக்குமானா நிச்சயமாக தீர்க்கம் கிடைக்கும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், மலையனூர் சென்று வந்தால் மாற்றங்கள் வரும். மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி தரோம். என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க. நிரந்தரமான தீர்வுகள் நிச்சயமாக உங்கள் மூலிமா, அம்மா மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். நம்பி வரலாம். எங்களை நம்பணும்னு அவசியம் இல்லை, அம்மாவை நம்பினா போதும். மலையனூர் அம்மா இன்றைக்கி வந்து பிரபலமாக ஆகிட்டுருக்காங்க. எல்லாரும் எல்லா ஊர் மக்களும் வந்துட்டுருக்காங்க. ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி நீ சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மலையனூரை பற்றி தெரிஞ்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.